மதியம் லஞ்சுக்கு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சைடில் ரைஸும் ஒரு சைடில் பருப்பும் வச்சாச்சு. காய்ங்க வந்து நம்ம வாங்கிட்டு வருவோம். அழகா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. ஆனால் நம்ம அதை ஃப்ரிட்ஜில் போட்டு நொந்து நூடுல்ஸ் ஆனவுடனே தான் சமைப்போம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி கத்திரிக்காவும் பீன்ஸ் கேரட் இருந்துச்சு. அதை வச்சு ஒரு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் கடுகு போட்டு அந்த காயை போட்டு வதக்கிட்டு லைட்டாக உப்பு மிளகாத்தூள் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வச்சுட்டேன். பொரியலுக்கு தாளித்து விட்டுட்டு இருக்கும் போதே ரைஸ் வெந்துருச்சு. அதை எடுத்து வடிச்சிட்டேன். அப்புறம் பருப்பு வந்து நான் 2 இதுக்காக வேக வச்சுருந்தேன். ஏன்னா நைட்டுக்கு சாம்பாருக்கும் இப்போ கீரை கூட்டு பண்ண போகிறோம் அதுக்கும் சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன். கொஞ்சம் பாசிப்பருப்பும் போட்டு வேக வச்சுருந்தேன். பாசிப்பருப்பு போட்டால் சாம்பார் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக ரொம்ப நிறையலாம் வேண்டாம். கொஞ்சம் பருப்பு எடுத்து சாம்பாருக்கு வச்சுட்டு கூட்டுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. கீரையை நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். முருங்கைக்கீரை தான் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கீரைக்கு தேவையான உப்பு போட்டு 3 விசிலுக்கு வந்து நான் ப்ரெஷர் குக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நல்லாவே வெந்து வந்துடும். காய் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. அந்த அடியில் இருக்க அந்த மசாலாவோட கிளறி விடுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். நைட்டுக்கு எடுத்து வச்ச பருப்பையும் நான் சாம்பார் தாளித்து விட்டுட்டேன். கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். கீரை விசில் வந்ததும் சக்தி சாம்பார் மசாலா போட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சமாக நம்ம புளி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சாம்பார் மாதிரி தான் நான் வைப்பேன். இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து நெய்லேயோ எண்ணெயிலையோ தாளிச்சிக்கோங்க. அவ்வளோதான், இன்றைக்கியோட லஞ்ச் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு.